வணக்கம். வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூண்டு வெங்காய சட்னிங்க. ஆமா, பூண்டு வந்து ஒரு 5 கட்டை எடுத்துக்கோங்க. 5 கட்டைனா உங்களுக்கு ஒரு 30லேருந்து 35 பல்லுக்கள் வர மாதிரி. அப்புறம் சின்ன வெங்காயம், எனக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் இருந்ததுனால அது ஒரு அரைவாசி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கை எடுத்துட்டீங்க அப்படின்னா, பூண்டு வந்து 2 கை இல்லைன்னா 3 கை போட்டுக்கலாம் நீங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சை அளவு இந்த புளியை நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 8 ட்ரை சில்லிஸ் எடுத்துக்கிறேன். 8 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா இன்னொரு 1, 2 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் வரும்னா இதில் ஒரு 6 வரமிளகாய் போட்டுட்டு காஷ்மீரி மிளகாய் ஒரு 4 எண்ணம் சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். கலர் வரும், காரம் அவ்வளோ இருக்காது. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கடுகு, கருவேப்பிலை இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது ஒரு குயிக் சட்னி. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவை. கொஞ்சம் கல் காய்தான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற பொருட்கள் போட்டுக்கலாம். கடுகு, கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். எனக்கு இப்போ கருவேப்பிலை இல்லாததுனால நான் அது சேர்க்கலை. இது லைட்டாக ப்ரௌன் ஆனதும் நம்ம வெங்காயமும் பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம். இன்னும் 2 நிமிஷங்க. இது வந்து ரொம்ப சுவையான சட்னி. இது நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 வீக் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நான் இதை வந்து 1 டைமாகவே அப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுறேங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பூண்டு வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டுவாங்க. ஆனால் நான் தாளிக்கிறதும் இதுலேயே சேர்த்தே பண்ணிடுறேன். 1 டைமில் சீக்கிரமாக குயிக்காக பண்ணுறதுக்காக. இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகுதுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நல்லா இருக்குங்க. ஈவன் பிளெயினாக கஞ்சி வச்சுருந்தாலும் அதுக்கு நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். அதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான், பாருங்கள். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் இது கெடாமல் இருக்கும். வெங்காயம் இருக்கிறதுனால சளிச்சு போகாமல் இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் வந்து குட் ஃபார் ஹெல்த் தான். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கடலை எண்ணெயை விட நல்லெண்ணெய்ங்கிறது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. அது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த சட்னியெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறது தான் இதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருக்கும். இப்போ நான் 8 வரமிளகாய் போட்டுக்கிறேன். காம்பு நீக்கிட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையான அளவு. இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. பூண்டும் வெங்காயம் வரமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிறப்போ நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ புளி போட்டாச்சு. அதையும் கொஞ்சம் சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்தினதுக்கப்புறமா ஒரு வாசம் வருங்க பூண்டுலேருந்து. அப்படியே கமன்ட்டு நல்லாயிருக்கும் அந்த வாசம். டேஸ்ட்டும் அலாதியாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்து போட்டு மறுபடியும் எண்ணெய் விட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாங்க.
இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஸ்டவ் அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். ஆற விட்டதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூடவும் நல்லாயிருக்கும். கஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நன்றி.